கோவை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள ஆனைமலைஸ் டொயோட்டோவில் டொயோட்டோ அர்பன் க்ரூசர் டைசர் கார் அறிமுக விழா நடைபெற்றது. கார் பிரியர்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருந்த டொயோட்டோ அர்பன் க்ரூசர் டைசர் கார் அறிமுக விழா கோவை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள ஆனைமலை டொயோட்டோ ஷோரூமில் நடைபெற்றது. காம்பாக்ட் எஸ்யூவி ரகத்தை சேர்ந்த புதிய டைசர் காரில் வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் வசதியுடன் கூடிய 9 இன்ச் டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், கண்ட்ரோல், 360 டிகிரி கேமரா, வயர்லெஸ் செல்போன் சார்ஜர் மற்றும் ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே போன்ற மேம்படுத்தப்பட்ட வசதிகள் உள்ளன. பாதுகாப்பு அம்சங்களை பொறுத்தவரையில் 6 ஏர்பேக்குகள், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி புரோகிராம், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், EBD-உடன் ABS போன்ற குறிப்பிடத்தக்க வசதிகள் இடம்பெற்றுள்ளன. செயல்திறனை பொறுத்தவரையில் டொயோட்டோ அர்பன் க்ரூசர் டைசர் காரில் பெட்ரோல் மற்றும் CNG இன்ஜின் ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இப்படி பல மேம்படுத்தப்பட்ட வசதிகளுடன் 5 வேரியன்ட்டுகளுடன் அறிமுகமாகியுள்ள அர்பன் க்ரூசர் டைசர் கார் விற்பனைக்கான முன்பதிவுகள் நடைபெற்று வருவதாக விற்பனை அதிகாரிகள் தெரிவித்தனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் பிறல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் கோவை செய்தியாளர் சீனிவாசன், உங்கள் தவசி ரமேஷ். இந்த வெறியில யாரையும் கிள்ளிடாதீங்க கல்யாணத்துக்கு அப்புறம். சார் அப்படியே மேலே கூட்டி போயிட்டீங்களா? அப்படியே மேலே கூட்டி போயிட்டு ஃபினான்ஸ் அனைத்து வாடிக்கையாளர்களும் வந்து அமர்ந்தா இந்த ப்ராடக்டை பற்றி என்னென்ன இருக்கு, ஏது விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாடிக்கையாளர்களும் வந்து அமர்வார் அவங்களோடு கேட்டுக்கொள்கிறோம். நமது மணிகண்டன் அவர்களே வருவதாக. அனைவருக்கும் வணக்கம். The world number 1 automaker, the world largest automaker பாத்தீங்க அப்படின்னா அதுவும் டொயோட்டா தான். கிட்டத்தட்ட 203 கண்ட்ரில பாத்தீங்க அப்படின்னா அவைலபிளா இருக்காங்க. இந்தியாவில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 343 பிளஸ் சர்வீஸ் அவுட்லெட்டும் பாத்தீங்க அப்படின்னா அவைலபிள் இருக்கு. உலகத்திலேயே முதல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் ஹைபிரிட் டெக்னாலஜி பொறுத்து பார்க்கும்போது 2 கோடிக்கும் மேற்பட்ட ஹாப்பி கஸ்டமர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. as well as ஆல் நியூ அர்பன் க்ரூசர் டைசர் இந்த ஃப்ரண்ட் டைம்ல போகும்போது ட்ரபிசாய்டல் கிட்டத்தட்ட எத்தனை கார் ரோட்ல போனாலும் இதோட லுக் தனித்துவமா தெரியுற மாதிரி ஒரு ஃப்ரண்ட் கிரில். as well as பாத்தீங்க அப்படின்னா காரோட ஹெட்லாம்ப்னு போகும்போது LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் வித் லீட் மீ அண்ட் ஃபாலோ மீ ஃபங்க்ஷன். அண்ட் தென் காரோட அலைவீல்னு போகும்போது 16 இன்ச் அலைவீல் கிட்டத்தட்ட பேசிக் வேரியன்ட்ல இருந்து டாப் எண்ட் வரைக்கும் 16 இன்ச் வீல் பாத்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க. அண்ட் தென் இன்டீரியர்னு போகும்போது டியூல் டோன் இன்டீரியர், 9 இன்ச் பார்த்தீங்கன்னா டச் ஸ்கிரீன் சிஸ்டம் வித் வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே. அதாவது ஒயரோட உதவியே எல்லாமே நம்மளால பார்த்தீங்க அப்படின்னா மேப் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக விசிபிள் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் காரோட ரியர்னு பார்க்கும்போது அண்ட் தென் ரியர் LED டெயில் லேம்ப் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன்ல பார்த்தீங்க அப்படின்னா LED கொடுத்துருக்கிறது இந்த கார்ல தான். நம்ம காருக்கு பின்னாடி வர்ற வெஹிக்கிள் கூட நம்ம எங்க பிரேக் ப்ரெஸ் பண்றோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா விசிபிள் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் வந்துட்டு கார்ல ரியர் ஆப்ஷன் போகும்போது ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர், அதாவது வண்டியிலேருந்து 3 மீட்டர் தூரம் வரைக்கும் மேனோ ஆர் அனிமலோ யார் உள்ள வந்தாலுமே சைடு நினைக்கிற மாதிரி சிஸ்டம் இந்த கார்ல வந்து அவைலபிள் இருக்கு. காரோட சேஃப்டின்னு போகும்போது
இந்திய கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி AIS 145I சேஃப்டி நார்ம்ஸ் படி ABS with EPD, reverse parking sensor, speed alert system, seat belt reminder, driver, co-driver curtain கிட்டத்தட்ட 6 airbag இந்த கார்ல அவைலபிள் இருக்கு. அண்ட் தென் வெஹிக்கல் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், பிரேக் அசிஸ்ட், ஹார்டெக் பிளாட்ஃபார்ம் இந்த கார்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவைலபிளா கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்துட்டு காரோட இன்ஜின் ஆப்ஷன் போகும்போது 2 டைப் ஆஃப் இன்ஜின் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 1 லிட்டர் டர்போ நியோ டிரைவ் ஹைபிரிட் டெக்னாலஜி இன்ஜினும் 1.2 லிட்டர் இன்ஜினும் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு இன்ஜினா சொல்லிடுறேன். 1 லிட்டர் இன்ஜின் போகும்போது கிட்டத்தட்ட 998 சிசி, அதாவது பாத்தீங்க அப்படின்னா 100 PS பவரும் 147 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் இந்த கார்ல அவைலபிள் இருக்கு. மைலேஜ்னு போகும்போது மேனுவல் டிரான்ஸ்மிஷனுக்கு 21.7 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜும், ஆட்டோமேட்டிக் எடுத்துட்டோம் அப்படின்னா 20 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் கிடைக்குது. அதுவே 1.2 லிட்டர்னு போகும்போது 21.7 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜும், ஆட்டோமேட்டிக் எடுத்துட்டோம்னா 22.8 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் கிடைக்குது. இந்த கார்ல சிஎன்ஜி ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு. பேசிக் வேரியன்ட்ல கொடுக்குறாங்க. சிஎன்ஜி எடுத்துட்டோம்னா 28.5 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் வந்து கார்ல இருந்து கொடுத்துருக்காங்க. காரோட லென்த்னு போகும்போது 3995 அதாவது ஃப்ரண்ட் பம்பர் டு ரியர் பம்பர் வரைக்கும் கார்ல 3995 கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வீல் பேஸ் இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த சென்டர் பாயிண்ட் வரைக்கும் 2520 பாத்தீங்க அப்படின்னா வீல் பேஸ். காரோட அகலம் அதாவது இந்த சைடு மிரர் வந்து அந்த சைடு மிரர் வரைக்கும் 1765 பாத்தீங்க அப்படின்னா விட்த். காரோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா டாப்ல இருந்து ரூஃப் வரைக்கும் 1550 பாத்தீங்க அப்படின்னா ஹைட் ஆப்ஷனும். காரோட டர்னிங் ரேடியஸ் ஒரு யூ டர்ன்ல நான் கார் எடுக்கும் போது குறைந்தபட்ச அளவா 4.9 மீட்டர் டர்னிங் ரேடியஸ் இந்த கார்ல இருக்கு. காரோட வேரியன்ட்னு போகும்போது பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 5 வேரியன்ட் ES